ஏன்டா உங்க எல்லாருக்கும் எங்களுடைய இந்தியா டீமை பார்த்தா இளக்காரமா தெரியுதா? வரவும் போறவன் எல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிறீங்களேன்னு சொல்ற மாரி, ரீசென்ட்டா 3 ஓடிஐ ஒண்ணு நடந்திருக்கும். அதில நம்மளுடைய இந்தியாவும், நியூசிலாந்தும் விளையாடியிருப்பாங்க. ஸோ, அதில 2க்கு 1 நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தோல்விய சந்திச்சிருப்பாங்க. ஸோ, அதிலயும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் பிளேயரான நட்சத்திர வீரரான விராட் கோலி பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் போராடி நின்னு பார்த்தீங்கன்னா, தோத்துட்டு இருப்பாங்க அந்த ஒரு மேட்ச. இந்த மேட்ச்லயும் ரொம்பவுமே முக்கியமான விஷயம் என்னன்னா, நியூசிலாந்து பக்கம் எந்த ஒரு லெஜெண்டான பிளேயரும், ஓல்டு பிளேயர் எந்த ஒரு பிளேயருமே இல்லாம, அவங்க பார்த்தீங்கன்னா ஓடிஐல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுவும் நம்மளுடைய இந்தியாவோட மண்ணுக்குள்ள வந்து நம்மளுடைய இந்தியாவ தோற்கடிச்சிருக்காங்க. 2க்கு 1ன்னு மிகப்பெரிய வெற்றி வாங்கினது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கேப்டன் பிரேஸ்வெல் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கோப்பையும் வாங்கிட்டாங்க. ஆஸ்திரேலியா கூட ஓடிஐ வச்சா இவன் அடிக்கிறான், நியூசிலாந்து கூட ஓடிஐ வச்சா இவன் அடிக்கிறான்னு சொல்ற மாரி, நியூசிலாந்தில இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் மொட்டை மண்டை, அதாவது யாருன்னு கேட்டிங்கன்னா மிச்சல். அவங்க பார்த்தீங்கன்னா தரமான அடியை குடுக்குறாங்க. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஓடிஐ நம்மளுடைய இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா விளையாடியிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா 300 ரன்ன ரீச் பண்ணிட்டாங்க. சொன்னா நம்ப முடியுதா? 2 ஓடிஐல பார்த்தீங்கன்னா செஞ்சுரியா அடிச்சு நம்ம இந்தியாவ கதி கலங்க வச்சிருக்காங்க. இவங்கள அவுட் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வாய்ப்ப தராங்க. அந்த ஒரு வாய்ப்பை இந்தியா பார்த்தீங்கன்னா மிஸ் பண்றதால, ஸோ இவங்க மரண அடி குடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா என்னதான் இந்த லெஜெண்ட் பிளேயர் இல்லனாலும் பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து பயங்கரமான ஒரு டீமா பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஓடிஐல பொறுத்தவரைக்கும். இதுவே ஆஸ்திரேலியா கூட ஓடின்னு இருந்தா டிராவிஸ் ஹெட்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ப்ளூ ஜெர்சிய பார்த்தாலே அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. ஸோ மத்த டீம் கூட எல்லார் கூடயும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு போறவரு, நம்மளுடைய இந்தியா வந்தா மட்டும் நான் செஞ்சுரிப்பா இந்த மேட்ச்சு அந்த மாரி கன்ஃபார்மா அடிச்சு சொல்லலாம். ஆனா அந்த அடி அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. ஏன்னு தெரியல, நம்மளுடைய இந்தியாவ பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. அதுவும் நம்மளுடைய ப்ளூ ஜெர்சிய பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. வந்து அடிச்சுட்டு போயிடுறாரு. மொத்தம் 3 ஓடிஐ நடந்திருக்கும் இந்தியாவுக்கும், நியூசிலாந்துக்கும். அதில ஃபர்ஸ்ட்டு ஓடிஐல நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை சந்திச்சிருப்பாங்க. 2வது ஓடிஐல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ 3வதா நடந்த ஓடிஐல எப்படியும் இந்தியா ஜெயிச்சிரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா, 328 ரன்னு தானே இந்தியா சேஸ் பண்ணி முடிச்சிரும்னு பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா, அதுதான் நடக்கல. ஸோ வந்து போன பேட்ஸ்மேன் எல்லாம் நம்மளுடைய இந்தியாவோட பேட்ஸ்மேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு போக, கடைசி வரைக்கும் நின்னு பார்த்தேன் விராட் கோலி அவங்களுடைய 54வது சதத்தை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஒரு பக்கத்தில நான் பவுலிங்கும் போடுவேன், இன்னொரு பக்கத்தில நான் பேட்டிங்கும் ஆடுறேன்னு சொல்ற மாரி ஹர்ஷித் ராணா அவங்க பார்த்தீங்கன்னா மரண அடி அடிச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா T20 மாரி அடிச்சு இந்த ஒரு மேட்ச பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜெயிக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மிச்சல் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் புடிச்சு மேட்சே மாத்தி விட்டாரு. ஒன் மேன் ஷோவா பார்த்தீங்கன்னா விராட் கோலி என்னதான் ப்ளே பண்ணிக்கிட்டு வந்தாலும், கடைசியில பார்த்தீங்கன்னா அவங்களால நின்னு ஸ்டாண்டர்டா பார்த்தீங்கன்னா ஆட முடியல. ஸோ அவங்க அவுட் ஆயிட்டு போக, ஸோ ஆப்போசிட்ல வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகவோ, இந்த ஒரு மேட்ச் பார்த்தா நியூசிலாந்து பக்கம் போயிடுச்சு. ஒரு பக்கத்தில ஹர்ஷித் ராணா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயிங்க குடுத்துருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பேட்டர் மாரி அடிக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தரத்திலே தான் பறந்துகிட்டு இருந்து. ஏன்னா அந்த மாரி ஒரு அடி. சரி, முன்னாடி வந்த பேட்ஸ்மேன் எல்லாம் ஒண்ணுமே பண்ணலையா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் அங்க நடந்தது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. ஸோ வந்து போறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு போக, நடுவுல இறங்குன நிதிஷ்குமார் ரெட்டி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தரமான 50ய குடுக்க, ஸோ அவசரத்துல பார்த்தீங்கன்னா அடிக்க போய் அவுட் ஆயிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பெருசா ஒண்ணும் இந்தியன் டீம்ல எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் குடுக்கல. எந்த ஒரு பிளேயருமே மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாலாம் என்னதான் பண்ணாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஸோ இந்த 3 ஓடிஐலயும் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசா ஒண்ணும் பண்ணல. அதனால ரிட்டயர்மெண்ட் குடுத்துருவாங்களா என்னன்னு ஒண்ணும் புரியல. சுப்மன் கில் கேப்டன் என்னங்க கேப்டன் அவரு சரியான கேப்டனா இருக்காரு. ஸோ ஒண்ணுமே பண்ணாத கேப்டனா இருக்காரு. என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல. ராகுல் 2 மேட்சா பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு 3வது ஓடிஐல பார்த்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் பண்ணல. அவுட் ஆயிட்டு போயிருப்பாங்க. ஸோ பிளேயர்ஸ குறை சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச தோத்துட்டாங்க. அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சது. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, T20 நடக்க போகுது. அதில நம்மளுடைய இந்தியன் யங் பேட்டர்ஸ்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவ் இருக்காங்க, அபிஷேக் சர்மா இருக்காங்க, ஹார்திக் பாண்டியா இருக்காங்க. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா T20ல நம்மளுடைய இந்தியாவ ஜெயிக்க நியூசிலாந்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 100% வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாரி ஒரு லைனப்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய இந்தியா. நியூசிலாந்து கிட்ட என்னதான் அவங்களுடைய ஸ்பின்னர்ஸ் இருந்தாலும், நம்ம இந்தியா கிட்ட அவங்களுடைய பருப்பு வேகாதுன்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோக்கு லைக்